ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே சூப்பராக இருக்கும். இறால் ஃப்ரை இல்லை வறுவல்னு கூட சொல்லலாம். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 300 கிராம் இறால் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபுட் கலர் சேர்க்கும் போது நமக்கு கலர் பார்க்குறதுக்கு சூப்பராக வரும். மசாலாவும் இறாலும் நல்ல ஒன்றோடு மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா மசாலா இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு மசாலா இறாலில் ஏறி சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு 50 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நான் 50 ml முழுசாக சேர்த்துக்கல, கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டேன். 2 பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்து வதக்கிக்கிட்டேன். வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த கலரில் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கலாம். இறாலில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நான் மசாலா தடவி வச்சுருக்கிறேன். இந்த தண்ணியை ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கழுவி தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு எடுத்தால் சூப்பரான இறால் வறுவல் செம்மையாக ரெடி ஆகிடும். எவ்வளவு அழகான கலரில் சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள். நம்ம வெங்காயம் மசாலா ஊற்றின தண்ணி எல்லாமே இறாலில் ஏறி அவ்வளோ அட்டகாசமாக ரெடியாக இருக்குது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்பவே பிடிச்ச மல்லிக்கீரையை அழகாக பொடியாக மேலோரமாக தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள். நிஜமாக என்ன ஒரு கலரு. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸும் சரி பிகினர்ஸும் சரி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்கு நிஜமாக அவ்வளோ அட்டகாசமாக ருசியாகவும் இருந்துச்சு. கலரே பாருங்களேன் நமக்கு எவ்வளோ செம்மையாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.